இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேய்ப்பர்கள் என்ற போர்வையில் நுழைந்திருக்கின்ற கள்ளர்களை பற்றியும் கொள்ளைக்காரர்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதம் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறது, இவர்கள் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், இவர்கள் மந்தையை அழிக்க வருகிறார்கள் என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, திருட்டளவாய் திருடி கொண்டு வந்த அந்த விசுவாசிகளை வைத்து புதிதாக அங்கே சபைகளை ஆரம்பித்து இவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். அந்த விசுவாசிகளை அவர்கள் அழிப்பதற்காகவே அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி அழிக்கிறார்கள்? அதாவது அந்த விசுவாசிகளை அவர்கள் அழிக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பங்களை அழிக்கிறார்கள், அடுத்து அந்த சமுதாயத்தை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பார்த்தோமானால், இந்த சபைகளில விபச்சாரம் அங்கே கொடிகட்டி பறக்கும். விபச்சாரத்தை கலாச்சாரமாக மாற்றி விடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஏனென்றால் இவர்கள் பொருளாசைக்காரர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னாச்சுன்னா, அதாவது கணவன்மார்கள் அங்கே வேலைக்கு சென்ற சமயத்திலே அந்த குடும்பத்தில் போய் உள்ள நுழைவாங்க. அந்த குடும்ப பிரச்சனையை சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பது போன்று அங்கே நாடகம் ஆடுவார்கள். அங்கே பெண்களை வசியம் பண்ண முடிந்தால் அவர்களை வசியம் பண்ணுவார்கள். அடுத்து பார்த்தோமானால், இவர்கள் குறிப்பாக ஏழை திக்கற்ற பெண்களை வசியம் பண்ணுகிறார்கள். அடுத்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர்கள், கணவனை விட்டு பிரிந்து வந்தவர்கள், குடும்பத்தில் கணவனோடு பிரச்சனைகள் உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இவர்கள் அவர்களை தங்களுக்கு அசிஸ்டன்ட்களாக அங்கே வைத்துக் கொள்வார்கள். அல்லது இவர்களை ஜெபிக்க உபவாசம் ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நேரத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மக்களை அவர்கள் கவர் பண்ணுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கொள்ளையர்களையும் இந்த கள்ளர்களையும் நாம் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டு இவர்களை நம்முடைய வீடு பக்கமே அங்கே நுழைய விடக்கூடாது. அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆபத்து ஆக அது முடிந்துவிடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக கொள்ளைக்காரர்கள் இப்படி பலரை வஞ்சித்து அங்கே விபச்சாரத்திற்குள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவர்கள் அழிக்க வருகிறார்கள் என்று அன்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக அங்கே தேவனுடைய வார்த்தைகளிலே அங்கே வசனத்திலே அங்கே எழுதி வைத்தது போன்று இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை அந்த தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட கள்ளர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை அவர்கள் அபிஷேக ஆராதனை என்று தனியாக அழைப்பார்கள். அன்னைக்கு ஒரு வீடியோவை பார்த்தங்க, ஒரு வாலிப பிள்ளையை அவர்கள் அபிஷேகம் கொடுப்பது போன்று ஹோட்டல்ல ரூம் எடுத்து இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு அபிஷேக மீட்டிங் நடத்துறாங்களாம். அருவருப்பாக இருக்கிறது அதை பார்த்த உடனே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த வாலிப பிள்ளைகளை அதாவது அதை தொடக்கூடாத இடங்கள்லாம் தொட்டு அருவருப்பாக ஆபாசமாக, அதாவது இவர்கள் தங்களுடைய அந்த விபச்சார வேசித்தன வலைகளிலே அந்த பிள்ளைகளை சிக்க வைக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மந்தையை திருட வந்திருக்கின்ற அந்த கள்ளர்களையும் கொள்ளைக்காரர்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு உங்களுடைய வீடுகளிலே அவர்களை நடையேற்றாதீர்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அபகரித்து கொண்டு போய்விடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கள்ளர்கள், இந்த கொள்ளைக்காரர்கள், இவர்கள் விபச்சாரக்காரர்களாக தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய குடும்பம் பார்த்தோமானால் நிச்சயமாக அது சாட்சியுள்ள குடும்பமாக இருக்காது.
நல்லா பார்த்தீங்கன்னாச்சுன்னா அவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவர்களும் இதே போன்று வாலிப பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள். விபச்சாரத்திற்கு, அங்க வேசித்தனத்திற்கும் அங்க பாஸ்டருடைய பிள்ளைகள் அங்க மீட்டிங் நடத்துறாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை தயவு செய்து அனுப்பாதீங்க, ஏமாந்து போவீர்கள். இந்த மாதிரி நல்லொழுக்கம் இல்லாத தங்களுடைய பிள்ளைகளையே தங்களுக்கு உதவி பாஸ்டராக இவர்கள் தங்களுடைய சபையில வைத்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சாட்சியே இல்லாத இந்த உதவி பாஸ்டர்களும் பல வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி அங்கே திருமண ஆராதனை நடத்துவார்கள். ஆனால் குடும்பத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுதுன்னா கவுன்சிலிங்கிற பேர்ல உள்ள மூக்க நுழைச்சி அந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினைகளை உண்டு பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்படிப்பட்ட பாஸ்டர்கள் அப்படின்னாச்சுன்னா, அடுத்த சபையின் விசுவாசிகளை திருட்டளவாய் கொண்டு வந்து சபையை நடத்தி கொண்டிருக்கின்ற பாஸ்டர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உண்மையும் உத்தமமுமாய் அங்கே தேவனுக்காக உண்மையாய் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து விட்டு வந்திருக்கின்ற அந்த மாதிரி சுத்தமான நல்ல ஒரு பாஸ்டர்களுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட பாஸ்டர்கள் இந்த மாதிரி திருட்டு வேலைகளில் அவர்கள் இறங்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அதாவது சீஷர்களை கொண்டு பிற சபையின் மக்களிடத்திலே செல்லாமல் புதிதாக தேவனை அறியாத அங்கே ஜனங்கள் மத்தியிலே அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல பாஸ்டர்களுக்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆனால் நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொண்டு கள்ளர்களையும் கொள்ளைக்காரர்களையும் நம்முடைய வீட்டு வாசலிலே நடையேற்றாமல் இருப்போமானால் நாம் தப்பித்துக் கொள்வோம். பொதுவாக இந்த கள்ள பாஸ்டர்களோ அல்லது இந்த கொள்ளைக்கார பாஸ்டர்கள்ட்டையோ கணக்கு கேட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, யாராவது சபை விசுவாசிகள் கணக்கு கேட்கறாங்க அப்படின்னாச்சுன்னா, அல்லது சபையின் மூப்பர்கள் கணக்கு கேட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க மேலேயே திருட்டு குற்றம் சுமற்றி அவர்களை சபையை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அங்கே தேவன் சொல்லுகிறார், இவர்கள் மந்தையை அழிக்க வந்தவர்கள் என்று. அடுத்து எப்படி இந்த பாஸ்டர்களோ அல்லது இவங்களுடைய குடும்பமோ இந்த கொள்ளைக்காரருடைய குடும்பமோ நிச்சயமாக ஒரு நல்லொழுக்கம் மிகுந்ததாக இருக்கவே இருக்காது. இவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தோம்னாச்சுன்னா மிகவும் கேடுள்ளதாகவும் கேவலமாகவும் இருக்கும். அதை யாராவது தெரிஞ்சு சில கேள்விகள் கேட்டாச்சுன்னா, அல்லது பாஸ்டர் அந்த மாதிரி வழிகளில் போகாதீங்கன்னு யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அந்த நபர்கள் மீதோ அல்ல அந்த சபையின் அங்கத்தினர் மீதோ அல்ல அந்த ஒரு மூப்பர்கள் மீதோ விபச்சாரம் குற்ற சுமத்தி அவர்களை சபையை விட்டு வெளியேற்றிடுவாங்க. பயம். ஏன்னா அந்த ஜனங்கள் யாராவது வெளியில போய் சொல்லியாச்சுன்னா தன்னுடைய பெயர் கெட்ட பெயர் ஆயிடக்கூடாது, தனக்கு வருகின்ற அந்த காணிக்கை நின்று போய் விடக்கூடாது என்பதற்காக முந்தி விடுவாங்க, அதாவது அழிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து பார்த்தோமானால் இவர்கள் கொல்ல வருகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அங்கே 10வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால் இவர்கள் கொல்ல வருகிறார்கள். மந்தையின் ஆடுகளை அங்கே கொல்ல வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சபையில கூட்டி கொண்டு வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க. தனக்கு பிடிக்காதவங்களை குற்றப்படுத்தி கேவலப்படுத்தி அவர்களை அங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்க மனசு நொந்து போய் பலர் அங்கே வெளியேறி இருக்காங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தியே அங்க பலரை கொன்னு இருக்காங்க. அடுத்து பார்த்தோமானால் இவர்களுடைய வருமானத்திற்கு யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா கூலிப்படை வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. சமீபத்தில் செய்தியில் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு பாஸ்டர் இதே மாதிரி தான், அதாவது ஹைதராபாத்தில் தன்னுடைய அங்கே வருமானத்திற்கு குறுக்கே வந்த தன்னுடைய சகோதரனையே கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளிட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கள்ளர்கள் கொள்ளைக்காரர்களை பார்த்தோமானால் சரியான பயங்கரமான
கொலைகாரர்களாக இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனக்கு பிடிக்காத நபர்கள் மீது மொட்டை கடிதங்கள் எழுதி அந்த குடும்பத்தையே அழிச்சிடுறாங்க. அடுத்து தன்னுடைய விபச்சார வேசித்தன வலையில சிக்காத அந்த பிள்ளைகளை பற்றி அவர்களுடைய கணவனுக்கு அசிங்கமாக மொட்டை கடிதங்கள் எழுதி அநேக டைவர்ஸ்களுக்கு இவங்க காரணமாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில கல்யாணத்தில் அந்த டவுரி வாங்குறதுல அங்கே கழுத்தை நெரிச்சு தசமபாகம் கேட்பாங்க. அதை கொடுக்கல அப்படின்னாச்சுன்னா அந்த கல்யாணத்தை குழப்பி விடுறதுக்காக மொட்டை கடிதம் எழுதி அவங்கள அப்படியே அந்த குடும்பத்தையே சீரழித்து விடுவார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமீபத்தில் இன்டர்நெட்ல அங்க ஒருத்தர் ஆவிக்குரிய பாஸ்டர் என்று தன்னை அங்கே சொல்லிக் கொள்பவர் அங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தலைப்பை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும், நெஞ்சை நக்குவதான். இப்படிப்பட்ட ஒரு தலைப்புல ஆவிக்குரிய பாஸ்டர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு ஒருவர் கட்டுரை எழுதுகிறார். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இருவரை கொலை செய்கின்ற வண்ணம், அதாவது கொடூரமாக, கேவலமாக, அதாவது படு பயங்கரமாக, ஆபாசமாக அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதை வன்மையாக கண்டித்த பாஸ்டர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அந்த உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அந்த பாஸ்டர்கள் அதை கண்டித்தார்கள். ஆனால் இவர் எழுதின அந்த கட்டுரையை பார்த்தோமானால் நமக்கு தெளிவாக தெரியும் இது எப்படிப்பட்ட ஆவியில் அது எழுதப்பட்டது என்று. ஆனால் அந்த அசுத்த ஆவியை கொண்டிருந்த அநேக பாஸ்டர்கள் இவரை ஒரு ஆவிகளுக்குரிய பாஸ்டராக இன்றைக்கும் அங்கீகரித்து அந்த கட்டுரைக்கு அவர்கள் ஆதரவளித்து அதற்கு ஜால்ரா போட்டவர்களும் இன்றைக்கும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் கொல்ல வருகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளை கொல்லுவதற்காக. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெலிஃபோன் பண்ணி கொலை மிரட்டெல்லாம் விடுவாங்க. கேட்டா நான் ஆவிக்குரிய பாஸ்டர், நான் பச்சை ஏதாவது போட்டு உடைச்சிருந்ததுனால ஏகப்பட்ட ஃபோன் கால்கள். கேட்டா நான் பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் கொலை மிரட்டல். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அங்கே தேவன் ஏற்கனவே இவர்களை குறித்து அங்கே எச்சரிக்கிறார். இவர்கள் கொல்ல வருகிறார்கள். தேவனுடைய அங்கே சபையிலிருந்து ஆடுகளை பிடித்து கொண்டு வந்து அதை அழிக்க வருகிறார்கள். இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அங்கே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அநேக பெண் பிள்ளைகள் இப்படிப்பட்ட கள்ள பாஸ்டர்களால் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பலர் டைவர்ஸ் ஆகிவிட்டாங்க. பலருடைய வாழ்க்கை அங்கே திருமணமான பிறகும் அங்கே சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாஸ்டர்கள். அங்கே ராமநாதபுரத்தில் ஒரு பாஸ்டருடைய அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபாசமாக. ஆனால் இன்னைக்கு தீர்க்கதரிசிங்க போர்வையில் தமிழ்நாட்டில் அவர் சுற்றி கொண்டு தான் தெரிகிறார். அதாவது சபை விசுவாசிகளுக்கு ஆபாசமாக எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாலிப பிள்ளைகளுக்கு. சரி, திருமணம் ஆகி போன பிறகு அந்த பிள்ளைகளுக்கும் ஆபாசமாக எஸ்எம்எஸ் அனுப்புவது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாதிரி இந்த கள்ளர்கள் கொள்ளைக்காரர்களாகிய இந்த விபச்சாரக்கார பாஸ்டர்களுடைய அங்க வலையில சிக்கி அநேக பெண்கள் தற்கொலைகள் கூட அங்கே செய்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எங்க சபையில் ஆவி இருக்குது, அனல் இருக்குது. உங்க சபை செத்த சபை, அங்க ஆவி இல்லை, அனல் இல்லைன்னு சொல்லி தவளை பிடிக்கிறவன் வந்தாம்னா ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க பின்னாடி போயிடாதீங்க. வீட்டில் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது வாயில வர்ற வார்த்தைகள் எல்லாம் போட்டு பயங்கரமா ஏதாவது கர்த்தர் வெளிப்படுத்துற மாதிரிலாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த தவளை பிடிக்கிறவனை நீங்க அடையாளம் கண்டு கொண்டு அங்க போய் ஏமாந்து விடாம அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிடுங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். அவர்கள் அழிக்க வருகிறார்கள், அவர்கள் கொல்ல வருகிறார்கள். ஜாக்கிரதை தேவ ஜனமே. ஏழை வாலிப பிள்ளைகளை அங்கே மிரட்டி அவர்களை பாலியல் தொல்லைகள் கொடுத்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் நைய புடைச்சி அங்கே போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அவர் பேரில் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. அங்கே கேஸ் எல்லாம் நடந்தது. இங்கே சபையை விட்டு அவரை தூக்கிட்டு வேற புதிதாக ஒரு பாஸ்டரை போட்டாங்க. அடுத்து இந்த பாஸ்டர், அதாவது நாகர்கோவில் பக்கத்தில், அவர் திரும்ப போய் என்ன பண்ணார் அப்படின்னாச்சுன்னா அங்கே அந்த பிள்ளைங்களுக்கு பைசா கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டி வேறு விதமாக
கேஸில் வந்து அதை க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துட்டார். தான் விடுதலை பெற்றதாக அங்கே போர்டு அடித்து வால் போஸ்ட் அடித்து அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். ஆனால் வெளியே வந்துட்டு அங்கே ஏற்கனவே துரத்தி விடப்பட்ட அந்த சபையில் கொலைவெறி தாக்குதல் அங்கே நடத்துகிறார். இதை பற்றி பேசினா கொலை மிரட்டல்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் தான் இன்றைக்கு பாஸ்டர்கள், அதுவும் ஆவிக்குரிய பாஸ்டர்கள் என்கின்ற போர்வையில் இன்றைக்கு இந்த திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே, சென்னை போன்ற பகுதிகளிலே இன்றைக்கு சுற்றி கொண்டு திரிகிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து இவர் இன்னொரு இடத்துல போய் அங்கே ஒரு சபையை, புதுசாக ஒரு சபையை கட்டுவதற்காக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்க பகுதியில் போய் அங்கே அடிக்கல் நாட்டுறாரு. அடிக்கல் நாட்டுறதுக்கு ஒரு ஆள் வர்றாரு. யார் அப்படின்னாச்சா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக விபச்சாரத்தில் அங்கே பாளையங்கோட்டையிலிருந்து சபையை விட்டு துரத்தப்பட்டு இன்னொரு புதிய சபையை ஆரம்பித்த இன்னொரு திருடன் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அதை பார்த்தீங்கன்னாச்சுன்னா இவர்கள் எல்லாரும் கூட்டுக்கள்ளர்கள். இது எல்லாம் ஒரு நெட்வொர்க். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கொள்ளைக்காரர்கள், இவர்கள் கொள்ளைக்காரர்கள் மட்டுமல்லாமல், திருடர்கள் மட்டுமல்லாமல், விபச்சாரர்கள் மட்டுமல்லாமல், கொலை வெறியர்கள். யாராவது இவர்களுடைய காரியங்களை நாம் சுட்டி காண்பித்தாலோ அல்லது இவர்களுடைய வருமானத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் நாம் நடந்து கொண்டாலோ இவர்கள் போட்டு தள்ளிடுவாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இவர்கள் தங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த மாதிரி பாஸ்டர்கள், இந்த மாதிரி திருடர்கள் என்ன அப்படின்னாச்சுன்னா, தங்களை ஒரு பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ள என்ன பண்ணுவானா, தினம் பைபிள் வசனத்தை எடுத்து அனுப்புறது. ஸோ மக்கள் மத்தியில் அடேங்கப்பா பாஸ்டர் எப்படிலாம் ஒரு வசனத்தை அனுப்புறாரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஆமேன் அல்லேலூயா அப்படின்லாம். அதாவது அது யாரு, அவர் எவரு, அவருடைய பின்னணி என்ன, இது எல்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அங்கே ஜால்ரா போடுகின்ற கூட்டம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஆட்களை பிடித்து இதன் மூலம் வெளிநாடுகளில் வசிக்கின்ற அங்கே மக்களை அவர்கள் அங்கே கவர் பண்ணி வெளிநாட்டு ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு அங்கே கரன்சி வசூலுக்காக இவர்கள் செல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்டர்நெட்ல அங்கே நீங்க ப்ரௌஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற அங்கே விசுவாசிகளே, இப்படிப்பட்ட நபர்கள் உங்களை அப்ரோச் பண்ணுனா நீங்க இவர்களுடைய பின்னணிகளை தெளிவாக விசாரித்து அதுக்கப்புறம் நீங்க அங்க கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுங்க. அல்லது அங்கே வந்துட்டு அங்க லேடிஸ் மேல கையை வச்சிருவாங்க. இவர்கள் விபச்சார கள்ளர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஸோ பொதுவா இவர்களுடைய அங்க வாழ்க்கையை பார்த்தோமானால் அங்க இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை தரம் இவர்களுக்கு இருக்காது. வர்றது ஓசி பணம் தானே, உழைச்சி சம்பாத்தியம் பண்ணதா, உல்லாசமாக வாழ்வார்கள். காணிக்க பணத்துல விதவிதமாக அங்கே கார்களை வாங்கி கொண்டு அதுல ஃபேன்சி நம்பர் அதைத்தான் வாங்குவாங்க. அதனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காணிக்கை எந்த சபையில் போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. இவர்கள் அந்த பணங்களை எல்லாவற்றையும் திருடி அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அதை வந்து இந்த ஊழியத்தை தொழிலாக தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதான் தேவன் எச்சரிக்கிறார், இவர்கள் கள்ளர்கள், இவர்கள் கொள்ளைக்காரர்கள், அழிக்க வருகிறார்கள், கொல்ல வருகிறார்கள், கொலைகாரர்கள் என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்தை அழிக்க இந்த மாதிரி நபர்களை விட்டுவிடாதீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேத புரட்டர்கள், வேதத்தை புரட்டுறது, வசனத்தை புரட்டி தங்களுடைய சுயநீதியை தான் பிரசங்கிப்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய பிரசங்கத்தில் தன்னை பற்றியோ, தன்னுடைய மகனை பற்றியோ, மகளை பற்றியோ, அல்லது தன்னுடைய மனைவியை பற்றியோ, தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ இதை பற்றி தான் பிரசங்கம் இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்த்தோமானால் அவங்க ஒரு நிச்சயமாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா திருடர்கள் தானே இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ள அதை பிரசங்கிப்பாங்க. அடுத்தது மக்களை அங்கே பிடித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவங்க திரும்ப ஞானஸ்நானம் பெறுவதற்காக அந்த ஞானஸ்நானத்தை குறித்து அவங்க பிரசங்கிப்பாங்க. அடுத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசுத்த ஆவிகள் நிறைந்தவர்கள், பலவிதமான அசுத்த ஆவிகள் நிறைந்தவர்கள். கேட்டால் நான் பில்லி சுனி எடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஆனா அசுத்தாவிகள் நிறைந்தவர்கள் அங்க தங்களுடைய சபைகள்ல பிசாசுகளை ஆட வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னாச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. பிசாசுகளை துரத்த மாட்டார்கள். அதனால அதை வச்சுக்கிட்டு தங்களுடைய சபை ஒரு ஆவிக்குரிய சபை என்று ஒரு பில்டப் கொடுப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயங்கரமாக ட்ரம்ஸ் மியூசிக், ஒரு ராக் மியூசிக், பாப் மியூசிக் அந்த மாதிரிலாம் அடிச்சு மக்களை அப்படியே ஒரு அதாவது ஆட விடுறது. அபிஷேகம் என்கின்ற பெயரிலே அசுத்த ஆவிகளை அங்க அந்த சபைகளுக்குள்ள இறக்கிறது. ஏன்னா இவர்கள் வந்தவர்கள் அழிக்க தானே வருகிறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அசுத்த ஆவிகளை அப்படியே இறக்கி எல்லாத்தையும் மல்லாக்க அங்க விழ வைக்க வேண்டியது, சபையில் அப்படியே உருள வைக்க வேண்டியது. அதாவது பரிதாபம் என்னன்னா, பெண்களை அவங்க ட்ரெஸ்ஸு கலண்டு போற வரைக்கும் வச்சு உருள வச்சு அதையும் வீடியோ எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக அது இல்லவே இல்லை. அதனால இப்படிப்பட்ட கள்ளர்களிடத்திலும் கொள்ளைக்காரர்களிடத்திலும் தயவு செய்து நீங்க ஏமாந்து போகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து புதுசான ஊழியங்களாக இறக்குமதி பண்ணுவாங்க. பண்ணி மக்களை அங்கே ஏமாற்ற வேண்டியது. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன? கொள்ளையடிக்கிறது. எப்படின்னா சரிதான், முதல் உள்ளூர்காரனை கொள்ளையடிக்க வேண்டியது, அடுத்தது வெளிநாட்டுக்காரனை கொள்ளையடிக்க வேண்டியது. அடுத்து வெளிநாட்டுக்காரனை அங்கே கொள்ளையடிப்பதற்காக அங்கே ஏற்கனவே ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த வெளிநாட்டுக்காரனை வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறது. என்ன பில்டப்பு! இன்றைக்கி இதுதாங்க இன்னைக்கு அநேக சபைகளில், இந்த மாதிரி திருட்டு பாஸ்டர்கள் உள்ள சபைகளில், இந்த மாதிரி கொள்ளைக்கார பாஸ்டர்கள் இருக்கின்ற அந்த சபைகளில் இதே காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க கர்த்தர் தரிசனம் காமிச்சார் அப்படிங்கிறது. அடுத்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என் காதுக்குள்ள அப்படியே குசு குசுன்னு சொல்றாருங்கிறது. இப்படி மக்களை நம்ப வைப்பதற்காக கலராக அங்க கதை விடுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, இவங்க இந்த மாதிரி வாடகைக்கு சில பிரசங்கிமாரை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி மக்களை கவர்கின்ற சில பிரசங்கங்களை பண்ணுவது, அல்லது மக்களை மிரட்டி தசமபாகம் வாங்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வாடகை பிரசங்கியார்களை இவர்கள் பயன்படுத்துவது. இப்படி இவர்களுடைய கனிகளை பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமானதாக இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, அங்கே ஆவியில் அனல்லன் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு முழிக்கிற அநேக விசுவாசிகள் இன்றைக்கு உண்டு. வெளியே போகணும்னு ஆசை, ஆனால் போக முடியலை. அப்படி சிக்கிக்கிட்டோமே என்கின்ற வருத்தத்தில் இன்றைக்கு அநேகர் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஜால்ராக்களோ அல்லது இவர்களுடைய பிள்ளைகளோ அங்கே தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு கள்ள தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள். அதாவது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி அநேக இடத்துல அங்கே பணம் வசூலிக்க வேண்டியது, அடுத்து அந்த ஜனங்களை இங்கே கூட்டம் சேர்ப்பதற்காக இங்கே அனுப்ப வேண்டியது. இப்படி பல காரியங்களிலே இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மட்டும் அல்லாது தங்களுடைய ஜால்ராக்களுக்கும் இந்த மாதிரி திருட்டு கொள்ளைக்கார அழிக்கிற கொலைகார அபிஷேகங்களை கொடுத்து அனுப்பிவிட்டு அங்கே தெரிகிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது எப்படி பாஸ்டர் எவ்வளோ மோசமோ அதை விட இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அதை விட ரொம்ப மோசம் விபச்சார காரியங்களில். கொஞ்சம் தயவு செய்து பார்த்துக்காங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே. அடுத்து பார்த்தோமானால், இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த கள்ள பாஸ்டர்கள், கள்ள மேய்ப்பர்கள், இந்த கள்ள ஊழியர்கள் திருடர்களாக, கொள்ளைக்காரர்களாக, அழிக்கிறவர்களாக, கொலைகாரர்களாக, விபச்சாரக்காரர்களாக இன்னைக்கு சமூகத்திலே அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பி நம்ம காணிக்க கொடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா அவர்கள் பெயரில் ஏகப்பட்ட அங்கே சொத்துக்களை வாங்கி குமிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், அதில் வந்து இவர்கள் அங்கே கையும் களவுமாக சிக்கி அங்கே சட்டத்தின் பிடியிலே அங்கே மாட்டிக்கொள்வார்கள். அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, அது எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு வேற ஊருக்கு ஓடி போயிடுவாங்க. இப்படி தான் சென்னையில் ஒரு பாஸ்டர் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை சுற்றி கொண்டு வரும்பொழுது, அதாவது கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் விட்டு இப்போ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறார். சபைகளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கொள்ளைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு
இப்படிப்பட்ட கள்ளர்கள் கொள்ளைக்காரர்களை வைத்து கொண்டு காசுக்காக ஊழியம் செய்கின்ற கூலிக்கார குருவானவர்கள் தங்களுடைய சபைகளிலே இப்படிப்பட்ட நபர்களை நுழைய விடுகிறார்கள். அவன் கூலிக்காரன், அதனால சபையை அடகு வச்சுட்டு அவன் ஓடி போவான். அங்கே தேவன் அதையும் குறித்து மிக தெளிவாக எச்சரிக்கிறார். அதாவது கூலிக்காரன் அவன் ஓடி போயிடுவான், விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நபர்களிடத்துல அந்த கூலிக்காரர்கள் அடகு வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூலிக்காரர்களை குறித்து மீண்டும் அடுத்த வாரத்திலே நாம் அவர்களை குறித்து விரிவாக நாம் காணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.